கறிக்கடை பாய் பாய் என்ன 10 கிலோ கறி வேணும் பாய். மூடிட்டு வைங்கடா. வெல்கம் அண்ட் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்கேவோட படமும் நம்ம தளபதியோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. எந்த படம் அதிக வசூல் பெறும், எந்த படத்துக்கு ஃப்ளாப் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதெல்லாம் பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஹாப்பி பொங்கல் அப்படின்னு 3 வாழ்த்து சேர்த்து சொல்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் வீடியோ வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும். எப்படி வரும் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன், ஆனால் டெய்லி வந்துடும் அப்படின்றத சொல்ல மாட்டேன்னு சொல்கிறடியாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானும் லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்காக மட்டும் இந்த ஒரு கிளிப்பு இருக்கும். அதாவது நானும் டெய்லி வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன், ஆனால் என்ன வீடியோ போட முடியல. ஏன்னா பர்சனல் ரீசன்ஸ் மட்டும் இல்லை, என்னை சுற்றி நிறைய தீய சக்திகள் என்னை தாக்கிட்டு இருக்குது. அந்த தீய சக்திகள் வந்து தப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே ரொம்பவே கடுப்பாகுது. கண்டென்ட் இருக்கோ இல்லையோங்க, வீடியோ எடுத்து போடுறது எடிட் பண்ணி என்னால் வீடியோ எடுத்து உங்களுக்கு கரெக்டாக கொடுக்க முடியல. இதுக்கப்புறம் அப்படி இல்லை, நம்ம கரெக்டான வீடியோஸ் கரெக்டான டைமில் வீடியோ உங்களுக்கு கொடுத்துருவோம் அப்படின்றதையும் சொல்லிக்கிறேன். ஓகேங்க, வாங்க பேச ஆரம்பிக்கலாம். அதாவது எஸ்கேவோட பராசக்தி அப்படின்ற படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆக போதான்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2026 இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்படின்றதுனால அடுத்த வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நம்மளோட தளபதியோட ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த 2 இதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கனால நம்ம பேச போகிறோம். ஆனால் இந்த 2 டீமோட ஃபேன்ஸ், 2 டீம் நம்ம எடுத்துக்கலாம். எஸ்கேவோட ஃபேன்ஸ் நம்ம கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸ் கம்மி பேஸ் தான். நம்மளோட தளபதி முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 இதை சீரியஸாக பேசணும் அப்படின்ற ஒரு கான்செப்டே என்கிட்ட ஃபஸ்ட்டு இல்லை. ஏன்னா கண்டென்ட்டே இல்லாமல் எடுத்து பேசணும் அப்படின்றதுக்காக இந்த கண்டென்ட் எடுத்து பேசுகிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. அதாவது ஆரம்பித்து இறங்கிட்டார் உள்ள அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு படம் லாஸ்ட்டு படமாகவும் இருக்கும் அப்படின்றதும் எல்லாத்துக்கும் தெரியும். இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மக்களை இன்னும் கெயின் பண்ணுற அளவுக்கு நான் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணும், மக்களுக்காக நிற்கிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுவே நம்மளுடைய பராசக்தி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்டோரி லைன் இருக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கலாம் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது நம்ம சினிமேட்டிக் நான் என் சைடு பார்த்தீங்கன்னா அனில்லாம் எதுவும் இப்போ தெரியாமல் இருந்தது அப்படின்னா, நல்ல சினிமாட்டோகிராஃபியாக நல்ல ஒரு ஸ்டோரி லைனாக இருக்கிறது எந்த படமாக இருக்கும் அப்படின்னா பராசக்தி தான் இருக்கும். அதுக்குன்னு எல்லாம் தளபதி ஃபேன்ஸும் வந்து அடிக்காதீங்க. ஐ எம் ஆல்சோ தளபதி ஃபேன். பின்னாடி ஒரு வால் கூட தெரியுது பார்த்தீங்களா, ஐ எம் ஆல்சோ அனில் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அப்படி நல்ல படமாக இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஸ்டேட்டில் போனாலும் தளபதி படம் தான் பிக் படம் மூவியாக ரிலீஸ் ஆகும், ஓடுமே. அதனால் தளபதி எதிராக இறக்கிறதுக்கான ஒரு ரீசனாக எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ரீசன் தீய சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ரீசனாக தான் இருக்கும். அந்த தீய சக்தி யாராக இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பராசக்தி படம் ஒரு தீய சக்தி அப்படின்னு நான் எங்கேயுமே சொல்லலை. ஐ எம் ஆல்சோ எஸ்கே பிடிக்காதெல்லாம் இல்லை, ஆனால் எஸ்கேயோட எனக்கு நிறைய ஹீரோஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால ஐ எம் நாட் சப்போர்ட்டட், நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படிலாம் கிடையாது. எனக்கும் எஸ்கேவோட படம் பிடிக்கும். இந்த மாவீரன் படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வருத்தப்படாத கரடி சங்கம், இந்த மாதிரி கரடி சங்கம் இதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கார்ட்டூனாக நம்ம சின்ன வயசில் பார்த்துருக்கோம். அது வாலிபர் சங்கம். ஆனால் என் மைண்டில் கரடி சங்கம் அப்படின்றது ஃபுல் இதுவாக இருக்குது. உங்களுக்கும் அப்படி ஆயிருக்கும் அப்படின்னா, அதாவது இப்போ எஸ்கேவை பொறுத்தளவுக்கு இப்போ இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஒரு ஹீரோவாக இருந்தார் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவாக இருந்தோம் அப்படின்னா தளபதி எதிர்த்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு கன்ஃபார்ம் யோசிப்போம். ஏன்னா அவரோட ஃபேன் பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களை ஹீல்ட்டெல்லாம் மாற்றிடும். இப்போ அவர் தான் ஹீரோ அப்படின்னும் போது நீங்கள் படத்தில் உள்ளே இறங்கும், உங்கள் படமும் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல ஒன்று உங்கள் ஃபேன்ஸ் எல்லாம் ஹீரோயிசமாக ஆக்கப்படுவீங்க. அதாவது ஏகே ஃபேன்ஸ் ஆர் அனதர் ஆக்டர் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி ஆஃப் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் அப்படின்றதுனால அது உங்களுக்கு அடி வாங்கும். அங்கேயே ஒரு மைனஸ் உங்களுக்கு வந்து விழுது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டே நீங்கள் சுதாரித்து தப்பிச்சிருக்கணும். ஆனால் நான் சொல்லிக்கிறேங்க, இந்த படத்துலேருந்து என்ன நடக்குதோ இல்லையோ சில விஷயங்கள் பயமாக நடக்கும். தேட்டர்ஸில் நீங்கள் எஸ்கே ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக மட்டும் இந்த ஒரு கிரெடிட்டான ஒரு இந்த வீடியோவை கட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்கேவோட ஃபேன்ஸ் யாராக இருந்தாலும் முக்கியமாக பேனர்லாம் அடிக்கிறத கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா பேனர்லாம் கிழித்து தூக்கி எறியப்படும். அதுக்கப்புறம் போஸ்டர்ஸ்லாம் இருந்தால் கிழிக்கப்படும்.
அதேமாரி கட் அவுட்லாம் இருந்தால் கிழிக்கப்படும் அப்படின்றதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சிங்க அப்படின்னா ஹைட்டாக வைங்க, யாரும் அடிக்காத மாதிரி வைங்க. அப்படி இல்லைனா கிழிச்சு எரிஞ்சிருவாங்கப்பா பசங்க, ஓகேவா? இதுதான் நான் உங்கள் எஸ்கே ஃபேன்ஸ்க்காக சொல்லணும். அப்படின்னா அதுக்கு எஸ்கே ஃபேன்ஸ் பிடிக்காதானே இல்லை, எஸ்கே படம் நல்லா தான் இருக்கும். ஆனால் எஸ்கே படம் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஒரு லாஜிக்கலாக எடுத்து பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்க பாலிடிக்ஸ் உள்ளே வரும் அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். யார் ப்ரொடியூசர்ஸ்லேருந்து யார் எந்த டேட்டில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும், ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போகிற வரைக்கும் நம்மளை இழுத்துட்டு போய் விடுவாங்க அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, யார் எதிர்த்து இறங்குறோம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு இறங்கலாம். ஆனால் அதை விட்டுட்டு எஸ்கே ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணார் அப்படின்னா பிரின்ஸ் நடித்த படம் அது ஒரு மிகப்பெரிய தப்பு. அதுக்கப்புறம் இப்போ பண்ணுறது தான் ஒரு பெரிய தப்புன்னு நினைக்கிறேன். படம் ஓடும், ஓடாமலாம் போகாதுங்க, ஒரு ஆவரேஜாக ஓடும். ஆனால் பயங்கர ஹேட்டு வரும், அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். எஸ்கே தளபதி ஃபேன்ஸ்லாம் எஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணால் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் தளபதி போனதுக்கப்புறம் அப்படின்றத அவர் யோசிச்சுருந்துருக்கலாம். அவர் ஆனால் மிஸ் பண்ணிட்டார். அவர் கெரியரோட ஒரு ட்ராப் அவர் எதிர்பார்க்க போகிறாரு மட்டும் இல்லை, நடக்க போகுது அப்படின்றது தான் என்னோடய ப்ரெடிக்ஷனாகவே இருக்கும். ஏன்னா அவர் இவ்வளோ ஃபேன் பேஸை சேர்த்து வச்சதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கோட் அப்படின்ற படத்துக்கு அப்புறம் தான் அவரோட பிக் நேமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்தது, நம்ம எல்லாம் தெரியும். அடுத்து அமரன், அதுக்கப்புறம் இப்போ ஒரு மதராசி அப்படின்னும் போது இது மதராசி அண்ட் அமரன் ஒரு சூப்பரான ஒரு மூவியாக இருந்தாலும் மதராசி ஒரு ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். ஆனால் இதுக்கெலாம் துப்பாக்கியாக தளபதி கையில் கொடுத்தது தான் ஒரு காரணமாகவே இருந்திருக்கும், எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா துப்பாக்கியை கையில் வாங்கின உடனே அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த தளபதி அவராக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்துடுச்சு. ஆனால் அவர் தளபதி கூடயே போட்டி போகிறாரு. என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்மலாம் ஜனவரி 9 or 10 பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பேனர்ஸ் கன்ஃபார்ம். தளபதி ஃபேன்ஸ் யாராவது நீங்கள் நோட் பண்ணி, ஏகே ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் லாஸ்ட்டில் ஆகுது. அதனால அவங்க 2 பேருக்கு கிளாஷ் சண்டைலாம் இருக்காது. அப்படி சண்டையே ஆனாலும் யார் ஜெயிப்பா அப்படின்றது நமக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு இன்னொரு இது ஃபேன் பேஸாக இருந்து இவ்வளோ நேரம் நம்ம பேசணும்லங்க. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக உங்களுக்கு பிடிச்ச சப்போர்ட்ஸை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், பேனரை கிழிக்காதீங்க, அதே மாதிரி யாரையும் அடிக்காதீங்க அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தாகவும் இருக்குது. ஏன்னா அவங்க காசு போட்டு கட்டி வைக்கிறாங்க, வாங்கி வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்ம போய் கிழிக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்காத விஷயமாக தான் இருக்கும். ஆனால் தெரியலங்க, ஆனால் அப்படிலாம் நடக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதை நம்மளால் மாற்ற முடியாது, ஃபேன்ஸோட ஆக்ரோஷத்தை தடுக்க முடியாது. முடிஞ்சால் உங்களுக்காக நான் ஜனநாயகன் டிக்கெட் கிடச்சிது அப்படின்னா, உங்களுக்கு யாராவது கிடச்சிதுன்னா டிஎம் பண்ணுங்கள். அதே மாதிரி எனக்கு கிடச்சிது அப்படின்னா ஃபஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஆனால் அது கன்ஃபார்ம் பண்ண மாட்டேன், வேணால் ரிவ்யூ வேணால் பண்ணுறேன். படத்தை லேட்டாக தான் பார்க்க டிக்கெட் கிடைக்காதுன்னு நினைக்கிறேங்க. பராசக்தி பார்ப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ்கே ஃபேன்ஸ் பார்ப்பேன், ஆனால் தேட்டரில் பார்ப்பேனா எனக்கு தெரியாது. நம்ம தலைவருடைய மங்காத்தா ரிலீஸ் ஆகுதுன்றாங்க, அதையும் நம்ம பார்க்கலாங்க. ஏன்னா தளபதி எல்லாம் ஒன்று தானேங்க. இந்த வீடியோ அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான். இது இப்போது நான் எதுக்காக இந்த வீடியோ பேசுகிறேன் அப்படின்னா கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துறோம். ஏன்னா இப்போ சில பேர்லாம் இவ்வளோ நாள் பேசுகிறானா புரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்னு எனக்கே ஃபீல் ஆகுது. அதனால இப்போது எஸ்கேவாக நான் இருந்தேன் அப்படின்னா, சரி நீ ஓகேவாங்க, நான் இந்த கேமராவில் பார்க்குற நீங்களும் நானும் இப்போது எஸ்கேவாகிட்டோம் அப்படின்னா நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்து தளபதி இந்த இடத்த விட்டு போயிடுவார், அவருக்கு அடுத்து இந்த இடத்த பிடிக்க போகிறது நம்ம தான் அப்படின்னும் போது அவர் கூட எதிர்த்தோம் அப்படின்னா அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் நம்ம ஹேட்டர்ஸாக மாறுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டை ஒன்றும் மாற்றி வைக்கணும். இல்லை எப்போ ரிலீஸ் ஆக போகுது பொங்கலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் ஆன் ஆகிறது பெஸ்ட்டான ஒரு விஷயமா நான் பார்ப்பேன். ஒரு ஆக்டராக இருந்தேன்னா நீங்கள் ஒரு ஆக்டராக இருந்தாலும் நானும் உங்களுக்கு அதான் சஜஸ்ட் பண்ணுவேன், நான் ஒரு ஆக்டராக இருந்தாலும் அதான் சொல்லி. அதே மீறி நான் எதிர்த்து அவனை ஜெயிப்பேன்பா அப்படின்னா அது முடியாது அப்படின்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். தமிழ்நாட்டில் தளபதியை அடித்து தோக்கடிக்கிற அளவுக்கு எந்த ஃபேன் பேஸும் இன்னும் கிரியேட் ஆகலை. ஒரு ஃபேன் பேஸ் இருந்தாங்க, ஏகேவோட ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க கிளாஸ்லாம் இல்லைங்க. அவர் தனியாக சூப்பராக ரேஸ் ஓட்டுறாரு ஏகேலாம். ஆனால் ஏகே ஃபேன்ஸும் தளபதி ஃபேன்ஸுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது அப்போ ஸ்டார்டிங்லேருந்து. அப்படின்றதுனால அவங்க கிளாஸ் விட்டு அவங்க சூப்பராக ஒரு ஜாலியாக வைப்பாக 2 பேரும் மாற்றி அடிச்சுப்பாங்க, பேசிப்பாங்க. ஆனால் தளபதிக்கு ஒன்றுனா ஃபேன் வருவான், தலைக்கு ஒன்றுனா தளபதி ஃபேன் வருவான். அப்படின்றதுனால அவங்க ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் தட்டி கொடுக்கல. இப்போ திடீர்னு எஸ்கே படத்துக்கு பிரதீப் ரங்கநாதன் படம் கிளாஸ் விட்டால் எப்படிங்க, நியாயமாக இருக்குமா? அதே இப்போ வந்துட்டு எஸ்கே கூட போட்டிக்கு வரான் அப்படின்னு நினைப்பாங்க, நிறைய பேசுவாங்களும் கூட. அந்த மாதிரி தான் இப்போ தளபதி அப்படின்றது சூப்பர் ஸ்டாருக்கும் மேலே ஒரு இடம் இருந்ததுன்னா அது தளபதி அப்படின்னு ஊருக்கே தெரியும். அவருக்கு கூட கிளாஷ் வராது. இப்பயே நான் ப்ரெடிக்டாக பண்ண வேணாம், ஊருக்கே தெரியும்.
ஜனநாயகன் கலெக்ஷன் வைஸாக பயங்கர ஹிட் ஆகும், கலெக்ஷன் வைஸாக தோல்வியை சந்திக்கும் அப்படின்றது தான் பராசக்தியோட நிலைமையாக இருக்குது. பராசக்தி தேவையில்லாமல் டேட்டை மாற்றிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒரு சூப்பர் ஹிட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. சூப்பரான என்ன, இப்போ எல்லாருடைய கண்ணும் பராசக்தியோட கண்ணில், எல்லாருடைய கண்ணும் அவங்க பார்வையில் இருக்குது அப்படின்னும் போது டக்குன்னு ஓகே நாங்கள் ஜனநாயகன் தளபதி படம் லாஸ்ட்டில் வருது, லாஸ்ட் படமாச்சே நாங்கள் போட்டிக்கு வரல அப்படின்னு அவங்க பேக்வேர்டு வாங்கினாங்கன்னா தளபதியோட ஃபேன்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் சான்ஸ் நிறையவே இருக்குது. அப்படின்றது தான் இந்த வீடியோ. மறக்காமல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ தூரம் பார்க்க மாட்டீங்க. ஓகேங்க, ஜனநாயகனோட ரிவ்யூ நம்ம சேனலில் பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். லாஜிக்கலான ரிவ்யூவா படம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இவரோட அவர் பேர் என்னங்க, ஒரு ரீமேக் படங்க, அது பேர் பாலையா, ஜெய் பாலையா, அந்த படத்தை தான் ரீமேக் பண்ண போகிறாங்க. அது உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி தளபதி படம் ரீமேக்கு என்னடா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தளபதி நடித்தா படம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். மூவி ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஐ எம் ஆல்சோ மூவி அப்சர்வர். மூவி அப்சர்வ் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பராசக்தி படம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா பராசக்தி எனக்கு எஸ்கே பிடிக்காமையோ பராசக்தி படத்தை பிடிக்காமையோ இல்லை, அவங்க தனியாக வந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ட் பண்ணலாம், சூப்பர் ஹிட் அடிக்கலாம். மதராசி ஒரு ஆவரேஜ் ஃபிலிம்க்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் பராசக்தி அவங்களுக்கு கிளாஷ் விடுவேன் அப்படின்னு ரெட் ஜெயின்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க பண்ணுவாங்க. எஸ்கேவோட ஸ்டோரி லைஃப் எப்படி மாறிச்சு, அவரோட ஸ்டோரி அப்படின்றதையே நான் உங்களுக்காக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அவர் என்னெல்லாம் பண்ணார், இதெல்லாம் அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். ஒரு நல்ல ஆக்டர், படம் எப்படி வருது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோ எடிட் பண்ணி கொடுக்கணும், டைம் ஆகும். டக்குன்னு கிரிக்கெட் மேட்ச் வர கூப்பிட்ருவாங்க அப்படின்றதுனால கிரிக்கெட் விளையாட்டு வந்து எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். பாய் பாய் தம்பி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. மீம் கிரியேட்டிவ்லாம் வாங்கணும். எடிட் பண்ணும்போது